பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி என்றால் சித்தர்கள் பூமி. அதாவது அந்த பாண்டிச்சேரி நகரத்தை சுற்றி பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவரான ஸ்ரீ அக்கா பரதேசி சுவாமிகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். அது வெற்று மார்பில் ருத்ராட்ச மாலை, ஜடாமுடி, நீண்ட தாடியுமாக தெய்வீக அம்சத்துடன் காணப்படும் இந்த சித்தர் பாண்டிச்சேரியில் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார். சிறு வயதில் செஞ்சிமலை பகுதியில் ஆடு மாடுகளை மேய்க்கும் தொழிலை செய்து கொண்டிருந்த இவர் ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போதே களிமண்ணால் பிள்ளையார் சிலை செய்து அதற்கு மலைப்பகுதியில் உள்ள புஷ்பங்களையும் மூலிகைகளையும் சூட்டி பூஜை செய்வார். ஒரு நாள் மேய சென்ற மாடுகளில் ஒன்றை காணவில்லை. அதை அவர் கவனிக்கவில்லை. இவரது கவனம் முழுவதும் பிள்ளையாருக்கு பூஜை செய்வதிலேயே இருந்தது. மாட்டிற்கு சொந்தக்காரர்கள் மாடுகள் அவ்வப்போது குறைவதைக் கண்டு இவரை வேலையில் இருந்து நீக்கிவிட்டார். தனது வேலை பறிப்போனதை பற்றி இவர் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. தான் வணங்கும் மண் பிள்ளையாரை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக சுற்றினார். பசி, தாகம், தூக்கம் எல்லாவற்றையும் மறந்து பிள்ளையாரே கதி என்று கிடந்தார். ஒரு நாள் காலை வேளையில் வழக்கம் போல முருங்கை மரத்தின் கீழே தாம் வடித்த களிமண் பிள்ளையார் சிலைக்கு முருங்கை பூக்களால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும் போது அந்த பக்கமாக வந்த பெண் ஒருத்தி சித்தர் வடித்த மண் சிலையை கண்டு வணங்கினாள். அழகுற அமைக்கப்பட்ட சிலையை பற்றி சிலாயித்து அந்த பெண் பெருமையுடன் புகழ்ந்தாள். சித்தர் சற்றென்று அகமகிழ்ந்தார். தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அப்பெண்ணின் கையை பிடித்து இழுத்து முத்தமிட்டார். அந்த பெண் ஆத்திரமடைந்தாள். எனக்கு உன் அக்காவின் வயது இருக்கும், இப்படி கையை பிடித்து அநாகரிகமாக நடந்து கொள்கிறாயே, இது நியாயமா என்று கோபத்துடன் பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். சித்தருக்கு சுருக்கென்று இதயத்தில் முள் தைத்தார் போல இருந்தது. உடலால் தான் ஒரு வாலிபனாக இருந்தாலும் மனதளவில் இன்னமும் சிறுவனை போல் நடந்து கொள்வது புரிந்தது. இனிமேல் வாழ்நாளில் எந்த பெண்ணை பார்த்தாலும் அக்கா என்று அழைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அன்றிலிருந்து அவர் எந்த பெண்ணை பார்த்தாலும் அக்கா என்றே அழைத்தார். இதனால் இவருக்கு அக்கா சித்தர் என்று பெயர் வந்தது. இவரை அக்கா பரதேசி சுவாமிகள் என்றும் அக்கா சாமியார் என்றும் அழைத்து வந்தனர். மனித பிறவி என்பது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்கும் அமைதியை கொடுப்பதற்கும் புண்ணியத்தை புகட்டுவதற்கும் இறைவனால் பிச்சையாக போடப்பட்டது. ஆகவே சில நாட்களாவது பிச்சை எடுத்து பிறருக்கு புண்ணியம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நினைத்த சித்தர் தெருக்களில் பிச்சை எடுத்து உண்ணத் தொடங்கினார். அவர் யாரிடம் சென்று கை நீட்டுகிறாரோ அவர் வாழ்வில் அமோகமாக முன்னேறி விடுவார். எப்போதாவது யாரிடமாவது எதையாவது கேட்பார். யாராவது எதையாவது கொடுத்தால் சட்டென்று வாங்கிவிட மாட்டார். அப்படி அவர் வாங்கிவிட்டால் கொடுத்தவருக்கு சகல சம்பத்துகளும் வந்து சேர்ந்துவிடும். ஒரு சமயம் முதியவர் ஒருவர் தமது பேத்தியை தோளில் சுமந்தபடி வந்தார். அந்த பெரியவர் எதிரே சென்று நின்றார் சித்தர். பெரியவர் முகத்தில் தாங்கொணாத சோகம் தாண்டவமாடி கொண்டிருந்தது. பேத்திக்கு இடது கை விளங்காமல் இருந்தது. அவரது சோகத்திற்கு காரணம், சித்தர் பெரியவரின் முன்பாக நின்று கையை நீட்டினார். ஒரு பெரிய மகான் தம்மிடம் வந்து கையை நீட்டுகிறாரே, அவருக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே என்று எண்ணி அந்த முதியவர் வருத்தப்பட்டார். மனம் நொந்த முதியவர் சித்தரின் முகத்தில் பரிதாபமாக ஏறிட்டார். உனது பேத்தி கையில் இருக்கும் பொறி உருண்டை வாங்கி கொடு, அது போதும் எனக்கு என்று கூறினார் சித்தர். பெரியவர் தயக்கத்துடன் பேத்தியை நோக்கி, ஐயா கேட்கிறாரு, பெரிய உருண்டை தந்து விடுமா என்றார். சிறுமி தான் ருசித்துக் கொண்டிருந்த எச்சில் பொறி உருண்டையை சித்தரிடம் நீட்டினார். ஆனால் அதை சித்தர் வாங்க மறுத்துவிட்டார். இடது கையால் கொடு, அப்போதுதான் நான் இதை வாங்குவேன் என்றார். இதை கேட்ட பெரியவருக்கு மிகவும் வருத்தமாய் போய்விட்டது. ஐயா, இவளுக்கு இடது கை விளங்காது, அந்த கையால் எப்படி தர முடியும் என்று கவலையுடன் வினவினார். சித்தர் பிடிவாதமாய், முடியும், இவளால் இடது கையால் எனக்கு பொறி உருண்டையை தர முடியும் என்றார். பெரியவர் பெருமூச்சு விழுந்தபடி தனது பேத்தியின் வலது கையில் இருந்த பொறி உருண்டை எடுத்து அதனை அவளது இடது கையில் வைத்துதான் தாமதம். சிறுமிக்கு சற்றென்று மின்சாரம் பாய்ந்தது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது. இடது கை விரல்களில் ஒவ்வொரு நரம்புகளிலும் ஒரு புத்துணர்வும் உயிர்ப்பும் ஏற்பட்டது. சிறுமி தன்னை அறியாமல் தனது இடது கையால் அந்த பொறி உருண்டையை சித்தரிடம் நீட்டினாள். அதை கண்டு அங்கிருந்த மக்கள் சித்தரை நோக்கி வணங்கினார்கள். பெரியவரும் பேத்தியும் சாங்கரமாய் சித்தரின் கால் விழுந்து வணங்கி நன்றி கூறினார். எல்லாம் பிள்ளையார் செயல் என்று கூறிவிட்டு அந்த பொறி உருண்டையை சாப்பிட்டபடி அங்கிருந்து நடந்தார் சித்தர். சித்தரின் அற்புத சக்தியும் மகிமையும் சுற்றுவட்டாரம் எங்கிலும் காட்டு தீய பரவியது. அனைவரும் அவரை நாடி வந்து வணங்கி அவரது அருளாசையால் குணமடைந்து நலம் பெற்று சென்றனர்.
இந்த மகான் செஞ்சியிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரிக்கு சென்றார். சித்தர் பூமியாம் புதுச்சேரிக்கு வந்த சித்தர் சதா சர்வகாலமும் மண் பிள்ளையாரை வணங்கி கொண்டிருந்தார். இவர் இருந்த நிலை கண்டு சித்தானந்த சுவாமி மடத்துக்கு ஆண்டிகள் இவருக்கு உணவளித்தனர். இவருக்கு நாராயண பரதேசி என்ற ஒரு சிஷ்யரும் சேர்ந்தார். ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு மேல் தோளில் காவடி சுமந்து சென்று வீதி வழியாக நின்று கொண்டு கையில் வைத்துள்ள சங்கு ஊதி ஒலிக்க செய்வார். புதுச்சேரியிலும் இவரது சித்து விளையாட்டுகள் தொடங்கின. பக்தர்கள் பல பலனடைந்தனர். சில மாதங்களுக்கு பிறகு இந்த சித்தர் இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு சென்று விட்டார். வாட்ட சாட்டமான எளிய தோற்றமுடைய அக்கா பரதேசி சுவாமிகளை கண்ட யாழ்ப்பாண பெருஞ்செல்வர் ஒருவர் இவரை கேலி பேசினார். வயிற்று பிழைப்புக்காக இவர் இப்படி போலி சாமியார் வேடம் போட்டு திரிகிறார் என்று எள்ளி நகையாடினார். இவரை ஒரு பொய் துறவி என்று மக்களிடம் நிறுவனம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தவர் சித்தரை விஷ பரீட்சை ஒன்றுக்கு அழைப்பு விடுத்தார். மரத்தடியில் ஒரு நாள் அக்கா பரதேசி சாமிகள் யோக நிஷ்டையை ஆழ்ந்திருந்தார். இவரை சீண்டி பார்க்க நினைத்த யாழ்ப்பாண பெருஞ்செல்வர் அக்கா சுவாமிகள் அன்னாபிஷேகம் செய்து கொள்ளுமா என்று கேட்டார். சித்தர் சிரித்தபடியே தாராளமாய் செய்யலாமே என்று கூறினார். பல பெரிய அண்டாக்களில் சாதத்தை வடித்து சுட சுட அன்னத்தை சித்தரின் மீது கொட்டினார்கள். ஆனால் சித்தர் அமைதியாக நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். அன்னாபிஷேகம் முடிந்ததும் சிறிது நேரம் கழித்து சூடு ஆறியதும் சாதத்தை தள்ளி சுவாமிகளை பார்த்தனர். சுவாமிகள் வெந்து இறந்து போயிருப்பார் என்று எண்ணியவர்கள் திக்கென்று அறிந்தனர். அன்றிருந்த மேனிக்கு பழுதில்லாமல் அப்படியே சித்தர் அமர்ந்திருந்தார். அனைவரும் வாயடைந்து போயினர். யாழ்ப்பாணர் பெருஞ்செல்வரின் கண்கள் குருடாயின. பிழை செய்து விட்டேன், என்னை மன்னிங்கள் என்று அவன் கெஞ்சினான். எல்லாம் இறைவனின் சித்தம், புதுச்சேரிக்கு வா, உன் குறை தீரும் என்று கூறிவிட்டு சுவாமிகள் புதுச்சேரிக்கு திரும்பினார். செல்வந்தனும் அவரை பின்தொடர்ந்தான். புதுச்சேரியில் அக்கா பரதேசி சாமிகள் முன்பு வழிபட்டு வந்த மண் பிள்ளையாரை மீண்டும் பூஜித்தார். குருடனையும் வழிபட வைத்தார். அவ்வாறு வழிபட்டதும் செல்வந்தனுக்கு மீண்டும் பார்வை கிட்டியது. சுவாமிகளின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு தன் தாய்நாடு திரும்பினான். சித்தரின் சீடர் நாராயண பரதேசி திருவண்ணாமலை தீபத்தை தரிசிக்க வேண்டும் என்று வெகு காலமாக ஏங்கினார். அவரால் அங்கு செல்ல இயலவில்லை. அதனால் சோகமாய் காணப்பட்டார். ஏன் கவலைப்படுகிறாய்? உன் விருப்பப்படியே தீபத்தை தரிசித்துக்கொள். கீழே பார் நாராயணா என்றார் சுவாமிகள். கீழே குளத்து நீரின் மேற்பரப்பில் திருவண்ணாமலை கார்த்திகை தீப காட்சிகள் கண் முன்னே நிகழ்வன போல தத்துருவமாய் தோன்றின. புதுச்சேரியில் தீய எண்ணத்துடன் இந்த சித்தரின் தவ வலிமையை சோதிக்க எண்ணிவரை நெருங்க முற்பட்ட 2 தேவதாசி குலப்பெண்களின் வீடு இடிந்து நாசமாகியது. இதை கண்கூட கண்ட மக்களுக்கு இவரது மகத்துவம் விளங்கியது. இந்த சித்தர் பனை ஓலைகளை கிழித்து போட்டு கொண்டே இருப்பார். இறைவனிடமிருந்து தமக்கு அழைப்பு வந்ததை தமது சீடர்களிடமும் பக்தர்களிடமும் தெரிவித்த அக்கா பரதேசி சுவாமிகள் 1872 ஜூன் மாதம் ஆனி மாதம் ஜீவசமாதி அடைந்தார். இவரால் வழிபட்ட மண் பிள்ளையார் சிலை புதுவை மேலாண்ட புல்வர் வீதியில் சாலை விநாயகர் என்ற ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த பிள்ளையாரை புதுவையிலிருந்து பாரதியாரும் அடிக்கடி வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இவரது சமாதி கோயில் சித்தர் பீடம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. சமாதி கோயில் இருக்கும் தெரு அக்கா பரதேசி வீதி என்று அழைக்கப்படுகின்றன. இவர் வழிபட்டு வந்த மனோன்மணி அம்மன் இவரது சமாதியின் இடப்புறத்தை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது. இன்றும் கூட இந்த சித்தரின் அருள் பெற விரும்புவோர் பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை வாழைக்குளம் பகுதியில் உள்ள குதிரை குளத்திற்கு அருகில் இருக்கும் அக்கா பரதேசி சித்தரின் ஜீவசமாதிக்கு சென்று வணங்கி நன்மை பல பெற்று செல்வதை நாம் அறிந்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம்.